இன்றைக்கி பிசிபேலா பண்ணுறதுக்கு செய்முறை விளக்கம் குறிப்பாகவே போட போகிறேன். இந்த ட்ரிப்லேருந்து இதை குறிப்பு பார்த்து எல்லோரும் கற்றுக்கலாம். ஒரு 300 கிராம் பச்சரிசி, 150 கிராம் துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒன்றா களைஞ்சி குக்கரில் வச்சு லைட்டாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் ஜலம், அந்தமாரி கணக்கு பண்ணி 12 டம்ளர் ஜலம் விடுங்க. 12 டம்ளர் ஜலம் விட்டால் நல்லா குழவாயிடும். நீங்கள் எந்த டம்ளரால் எடுக்கிறாலோ அரிசிக்கும் பருப்புக்கும் கலந்தாப்பில் 1.5 டம்ளர் அரிசி, 300 கிராம் அரிசி, அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அளந்து 1க்கு 3 தண்ணி கணக்கு பண்ணி விட்டு குக்கரில் வைக்க வேண்டியது. துளி மஞ்சப்பொடி போட்டு அதுக்குள்ளே தண்ணியோட பருப்பில் போட்டு வச்சுட்டு நல்லா 4-5 சவுண்டு விட்டாங்கன்னா குழஞ்சி போயிடும். சாத்து வெள்ளை எடுத்து வச்சு நல்லா கரண்டியால் குழச்சிட்டு இன்னெண்ட கொஞ்சம் புளி, ஒரு 50 கிராமுக்கு உள்ள புளி திக்காக நல்லா கரைச்சி வச்சுக்க வேண்டியது. அதில் மஞ்சப்பொடி போட்டு ஒரு கொட்டை வெல்லம் போட்டு வச்சுக்கோங்க. இனிப்பு சட்டியில் சின்ன கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெயும் 2 முட்டை நெய்யும் விட்டு 2 கடுகு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு தாளிக்க வேண்டியது. சின்ன வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இந்த வெல்லமும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட்டு அதை கொதிக்க வைக்கணும். இளம் கொதிக்காக கொதிச்சுட்டு இருக்கட்டும். பக்கத்தில் ஒரு கடாயில் 4 தனியா, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 300 கிராம் அரிசி, 150 கிராம் துவரம், 1/2 கிலோ போட்டுருக்கோம். உரப்பு நல்லா தாங்கும். அதுக்குள்ளே தான் வீட்டுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்தளவுக்கு நீட்டு மிளகாயோ காஞ்ச மிளகாயோ எந்த மிளகாயோ ஒரு 7-8 மிளகாய் எடுத்துக்க வேண்டியது. கடலைப்பருப்பு, தனியா, பெருங்காயம், இந்த மிளகா எல்லாத்தையும் பொன்னருளாக வறுக்க வேண்டியது. அதில் வித்தின கொப்பரைக்காயாக இருந்தால் கூட பரவாயில்லை, இல்லை கொப்பரைக்காயை பிடிக்குன்னா கொப்பரைக்காயும் போடலாம். கொப்பரை தேங்காயில் கொஞ்சம் ஒரு 4 பத்தைக்குள்ள தேங்காயும் அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு 2 கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்க வேண்டியது. மிக்சியில் நிறன்னு பொடியாக பண்ணி இந்த கொதித்த சாம்பார் காயில் கொட்டி இந்த சாத்தையும் கொட்டி நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டு கலந்து எடுக்கலாம். இல்லை பொடி வேண்டாம் அரைச்சிக்குவோன்னா நிறன்னு ரொம்ப வழுமுனாக அரைக்காத ரவாயாட்டம் அரைச்சி அந்த கொதிக்கிற புளிஜலம் காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதில் இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா கலக்கணும். கலந்துட்டு இந்த குழச்சி வச்ச சாதத்தையும் அதெல்லாம் கொட்டி ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிட்ட மேலே பச்சை கருவேப்பிலை 4 போட்டால் பிசிபேலா. இதுதான். தேங்க்யூ. அதுக்கு தொட்டுக்க சைடிஷ் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு காரக்கறியாகவும் பண்ணிக்கலாம், கார பொரியலாகவும் பண்ணலாம். இல்லை வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொடிமாஸ் கறியாட்டமும் பண்ணிக்கலாம். வேக வச்சு உதுத்துட்டு அந்த கறியும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக சாப்பிட்லாம் அப்படின்னா பச்சை வெங்காயத்தை நெருக்கி பச்சை கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு நல்லா நெருக்கி வச்சுட்டு தயிர் விட்டு கலந்துக்கலாம். தேவைன்னா தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வெறும் தயிர் விட்டு கலந்துட்டு ஆனியன் ரைத்தா அதுக்கு சாம்பார் பிசிபேலாக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கு ஏலக்காய் எவ்வளவோ அதுக்கு மட்டும் போட்டுட்டா போகிறோம். ஏலக்காய் ரொம்ப பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் 2 கிராம்பு, 1 துளி பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய் ஸ்மெல்லு, அவ்வளோதான் பிசிபேலா. தேங்க்யூ.